Hello viewers, welcome back to Abhi's Kitchen. எல்லாரும் நம்ம ரம்ஜானை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என் கிச்சன்ல உங்களுக்கு பண்ணி காமிக்க போற டிஷ் ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் டிஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது லெக் ஆஃப் lamb இல்ல ஷான் இரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு முகல் டிஷ். இது நம்ம நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம இதை வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிடலாம், பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மீட் பார்த்திங்கன்னா இது ஒரு 1 to 1.2 kgs ஆஃப் மீட் இருக்கும். இது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது சின்ன பீஸா தான் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸா தான் நமக்கு கிடைக்கும். இந்த மீட் நம்ம குக் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம கண்டிப்பாக மேரினேஷன் பண்ணணும். மேரினேஷன் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா இது ஒரு பெரிய சங்க் ஆஃப் மீட்டாக இருக்கிறதுனால இதில் ஸ்பைசஸு சால்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊறி இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே நம்ம குக் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக வரும். ஸோ இப்போ நம்ம மேரினேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகே, நம்ம மேரினேஷனுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அதே ஸ்பைசஸ் தான். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சில்லி பவுடர் நான் இன்றைக்கி 3 teaspoons ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ரேஷியோ 6 teaspoons ஆஃப் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 3 teaspoons ஆஃப் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு டியூமரிக் பவுடர். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபெனல் சீட்ஸ், அதாவது சோம்பை நல்லா இடித்து வச்சுருக்கேன் நான் இங்கே. அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா திக்கான கர்ட் வேணும், யோகட் வேணும். அதனால் இங்கே நான் யோகட் கிட்டத்தட்ட ஒரு 100 ml ஆஃப் கர்ட் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் இங்கே தனியாக ஜிஞ்சரை கொஞ்சம் ஜூலியன் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு எனக்கு பெரிய பெரிய பாட்ஸாக இருந்ததுனால இது ஒரு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் மேரினேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டியூமரிக் பவுடர். இது நான் இந்த அவன் ப்ரூஃப் டிஷ்ஷில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஃபெனல் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தேவையான அளவு சால்ட்டு. நான் இனிஷியலாக ஒரு 3 teaspoons ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். இது நாளைக்கு குக் பண்ணும்போது எப்படி வருதுங்கிறத நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஹேண்டில். ஸோ இப்போ இந்த பீஸ் ஆஃப் மீட்டை எடுத்து நம்ம இதை நல்லா ரப் பண்ணிக்கணும். எல்லா ஸ்பைசஸும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணிக்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இன்னும் நான் இதை எங்கேயுமே ஸ்லிட்ஸ் போடல, கட் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரா மீட்டை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த சினியூலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், ஸ்லைமியாக இருக்க மாதிரி இருக்கும், வழுக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை நல்லா கோட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே ஃபுல்லாக இந்த ட்ரை ஸ்பைசஸ் போட்டு ரப் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ என் கையில் ஒரு நைஃப் இருக்குது. இந்த நைஃபை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் நான் இதில் நல்லா டீப்பான ஸ்லிட்ஸ் போட போகிறேன், ஹோல்ஸ் போட போகிறேன். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வச்சு இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுங்க. ஸோ ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா நைஃப் நல்லா உள்ளே போயிடும். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க, இல்லைனா ஹர்ட்டாக பண்ணுவீங்க. இது பாருங்கள், நல்லா உள்ளே போயிடுச்சு, ஃப்ளஷ் உள்ளே போயிடுச்சு. நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நைஃப் நல்லா உள்ளே போயிடும் அதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ட்ரை ஸ்பைசஸ் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்க யோகட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் நான் இங்கே நல்லா ஒரு 2 teaspoons நல்லா ஹீப் ஃபுல்லாக இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா எடுத்து ரப் பண்ணிக்கோங்க மீட் மேலே. இது நீங்கள் நல்லா ரப் பண்ணிங்கனாலே நல்லா அந்த மீட்குள்ளே அது நல்லா பெனிட்ரேட் ஆகிடும். இப்போ எல்லா சைடும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க வேண்டியது யோகட்டு.
இந்த மாதிரி நல்ல திக்கான யோகட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் அவன்லேருந்து எடுக்கும்போது நல்லா திக்காக வரும், உங்களுக்கு நல்லா க்ரீமியாக உங்கள் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகிட்டு வரும். அதுக்காக தான் நல்லா இந்த திக் யோகட்டை வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த யோகட் எடுத்து நம்ம ஃபுல்லாக இதில் மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த யோகட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து 2 இருக்குது. நமக்கு கிரேவி வந்து நல்லா வரும். 2வது வந்துட்டு யோகட் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம மீட் வந்து நல்லா டெண்டராக குக் ஆகும், ப்ளஸ் மாய்ஸ்சர் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும் மீட்டில். இது ஏன்னா நான் அவனில் வச்சு குக் பண்ண போகிறதுனால ட்ரை ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். இந்த யோகட் வந்து அதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா யோகட் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் இங்கே பிளேட்டில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் காமிச்சேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நான் எடுத்து நம்ம ஏற்கனவே ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோட அரோமாஸும் ஃப்ளேவர்ஸும் வந்து நல்லா வந்து மீட்குள்ளே இறங்கும். பாருங்கள், எங்கேயும் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நல்லா ரப் பண்ணி யோகட் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்லிட் போகிற எல்லா இடத்துலையும் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ப்ளஸ் மீட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லைசஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு நல்லா அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து நல்லா இது இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கிளிங் ஃபிலிம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக விட போகிறேன். இது நீங்கள் ஓவர் நைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் காலையில் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மத்தியானம் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ நம்ம குக்கிங் ப்ராசஸை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த லெக் ஆஃப் லேம்பை. அது இப்போ நான் வந்து காலையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நான் கிரேவியில் போட்டு கொஞ்சம் நேரம் பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவனில் போட போகிறேன். ஸோ நம்ம கிரேவிக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கறி மசாலாவுக்கு போடுறதே தான், அன்னியன்ஸு, டொமாட்டோஸு, அப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் க்ளோவ்ஸு, சினமன் ஸ்டிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து காடமம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மசாலாஸ் பார்த்திங்கன்னா ட்ரை பவுடர்ஸ், டியூமரிக் பவுடர், சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அண்ட் கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன், கரம் மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அந்த மசாலாக்கு கிரேவிக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வைடான பேனில் வந்து ஒரு 4 குழிக்கரண்டிஸ் ஆஃப் எண்ணெய் வந்து நல்லா விட்டுருக்கேன். இப்போ இங்கே ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வச்சுருக்க சினமன் ஸ்டிக்ஸ், அப்புறம் க்ளோவ்ஸ் அண்ட் காடமம்மை வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்க போகிறேன் எண்ணெயில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சிங்க எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் நான் அன்னியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அன்னியன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து நான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதுலேயும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் மீட்லேயும், ப்ளஸ் வந்து பாட்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கையும் வந்து நம்ம மீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வந்து நம்ம ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து இந்த அன்னியன்ஸோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சாப்டு டொமேட்டோஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து டொமேட்டோஸையும் நல்லா வந்து குக்காக விடணும், அப்போ தான் கிரேவி நல்லா திக்கன் ஆகிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் வந்து நான் ஒரு 3 டொமேட்டோஸ் வந்து சேர்த்துருக்கேன். பட் அது போராது கிரேவிக்கு, அதனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் டெண்டு டொமேட்டோஸையும் எடுத்திருக்கேன். சாப்டு டெண்டு டொமேட்டோஸ் வந்து ஒரு 1.5 டின்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம அவனுக்குள்ளே வைக்கும்போது லாங் ஹவர்ஸ் அவனுக்குள்ளே இருந்தால் அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம நிறைய கிரேவி வேணுங்கிறதுக்காக தான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் இந்த டொமேட்டோஸ் எல்லாம் சேர்த்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த ட்ரை ஸ்பைசஸையும் சேர்த்து அதோட சாட்டே பண்ணுறதுக்கு விட போகிறேன். ஸோ டியூமரிக் பவுடர், சில்லி பவுடர்,
coriander powder and garam masala powder plus salt. சால்ட் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு, ஏன்னா நம்ம சால்ட்டும் ஏற்கனவே நம்ம ரானில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், லெக் ஆஃப் நம்மள ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நான் இங்கே வந்து ஒரு 2.5 டீஸ்பூன்ஸ் சால்ட் போட்டிருக்கேன். நம்ம குக் பண்ணும்போது நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், தேவையான அளவு சால்ட் அதுக்கப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாஸும் சேர்ந்து நல்லா ஒன்றா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, சொட்டை ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சைட்ஸில் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் கலர்லேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கு கலரும், நம்ம சாப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணதுனால. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற லெக் ஆஃப் லேம்பை எடுத்து நான் இதில் இந்த பேன்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மசாலாஸோட சேர்கிற மாதிரி விட போகிறேன். எடுத்து இப்படி நல்லா வச்சுக்கோங்க. இது கலரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, பட் நல்லா அதோட மற்றபடி இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸும் இதோட இறங்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மீட்டை வந்து பேனில் வச்சுட்டு அந்த இருக்கிற நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா யோகர்ட்டெல்லாம் போட்டு, அந்த மேரினேஷன் மிக்ஸையும் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ் இது கிரேவியவும் இது மேலே நல்லா விட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து டாஸ் பண்ண வேண்டாம், மீட்டை வந்து டாஸ் பண்ணாதீங்க, கலரி விடாதீங்க தான் நான் சொன்னேன். ஏன்னா சில நேரத்தில் அது வந்து கொஞ்சம் உதிர்ந்து போன மாதிரி ஆகிடும் மீட்டு, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி அதை நல்லா அந்த ஜூஸஸ் எல்லாம் அதுக்குள்ளே சீராகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டு வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் இந்த பேனில் விட்டுருக்கேன். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அவன் ப்ரூஃப் டிஷ்ஷில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ இதை நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த அவன் ப்ரூஃப் டிஷ்ஷில் வந்து நான் ஹோல் பீஸ் ஆஃப் மீட்டு ப்ளஸ் எல்லா கிரேவி எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸை வந்து போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். அவன் வந்து 200 டிகிரிஸ்க்கு வந்து நான் ஹீட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன் அவனை. இதை வந்து அப்படியே வச்சோன்னாக்கா மீட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், ஏன்னா இது 1 hour குக் ஆகணும் அவனுக்குள்ளே, இது மீட் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால நான் இதை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ஏர் போகிற மாதிரி கவர் பண்ணி நான் இதை வைக்க போகிறேன். அலுமினியம் ஃபாயில் வந்து எப்போவுமே மீட்டோட டச் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் இந்த பெட் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து போட்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி. இப்போ கவர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வைக்க வேண்டியது தான். இப்போ என் அவன் செட்டிங்ஸ் வந்து நான் இங்கே 200க்கு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு அவன். இது வந்து 190 டிகிரிஸில் செட் பண்ணிவிட்டு 1 hour டைமிங் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஆனால் இது 1 hourக்கு அப்புறம் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு 40-45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக் ஆஃப் லேம்ப் ரோஸ்ட் வந்து வித் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நடுவில் நான் என்ன பண்ணேன், 1 hour நல்லா விட்டுட்டு அவனில் வந்து 1 hour நான் டைமிங் செட் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மேலே கவர் பண்ண அலுமினியம் ஃபாயிலை வந்து நான் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அதே டெம்பரேச்சரில் வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து அவனில் வச்சுருந்தேன். ஸோ அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நல்லா இந்த மீட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த பக்கம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 1/2 hour விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருந்தது, லைக் உள்ளுக்குள்ளே இருக்கிற மீட்லாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கானா, நீங்கள் வந்து நல்லா இந்த ஃபோர்க்கோ இல்லை ஒரு பிரெட் நைஃபோ இல்லை நார்மல் நைஃபோ வச்சு நீங்கள் போக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். குக்டு மீட்டுக்கும் ரா மீட்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே இருக்கும். உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 மினிட்ஸ் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவனுக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலோடு வந்து இந்த மீட்டோட ஃபேட்டும் சேர்ந்து நல்லா ஊஸியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஜீரா புலாவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் ஒரு புலாவ் இல்லைனா வந்துட்டு ஒரு நான் சப்பாத்தி எது வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ரொம்ப ஹெவி டிஷ், அதனால இதுக்கு சைடில் இருக்கிறத ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா தூவி விட்டுடலாம். இது நல்லா சேர்ந்து அரோமாவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரம்ஜானுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெஃபினட்டாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ஈத் முபாரக். தேங்க்யூ, பாய்.